கைவிட்டு வாங்க, உங்களுக்கு பணி பாதுகாப்பு எல்லாமே இருக்குது, இந்த சலுகைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பணி பாதுகாப்பு எங்க பணி சம்பளமே வேணாம், ஃப்ரீயாவே வந்து 5வது மண்டல 500 பேர் 6வது பேர் வேலை செஞ்சு பொதுமக்களுக்கு நாங்கள் செய்யறோம். எங்களுக்கு வந்து சேலரியே வேணும். அதே பணியில எங்களை தொடர விடுங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். 15 வருஷம் உழைப்பு எங்களை ஏன் தொல்லை பண்றீங்க? 2 நாள்ல நாங்க முடிச்சு கொடுத்துடுவோம் அந்த வேலையை. எங்களால முடியும் அதை முடிக்க. ஆனா நீங்க தான் ஒத்து வர மாட்டேன்றீங்க. 12 நாளாக போராட்டம் நடக்கிறது. உள்ளிருப்பு போராட்டம் தொடர் போராட்டமாக மாறி இருக்குது. 12 நாள் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல குழந்தைங்களையும் எல்லாத்தையும் வீட்டையும் வாசலையும் எல்லாமே சொந்தக்காரங்களையும் எல்லாம் விட்டு நாங்க வந்து இங்க நடு ரோட்ல நிக்க வச்சிருக்காங்க. நாங்களாம் வந்து நிக்கல. இது வந்து அரசாங்கம் தான் எங்களை இந்த மாதிரி போராட்டத்துக்கு தூண்டுதலா வைக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா எங்களுக்கு தேவையானதை செஞ்சா நாங்க போராட வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களுக்கு தேவையானதை செஞ்சா அங்கங்க ஏன் போராட்டம் நடக்குது? இவங்க செய்யாததுனால தான் அங்கங்க தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு என்ன NLM ஸ்டாப்பா நாங்க இதே பணியில 31ஆம் தேதி எந்த பணியில இருந்தோமோ அதே பணியில எங்களை தொடர விடுங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். அதை விட்டுட்டு கார்பெண்டர்காருக்கு நீங்க துணையா நின்னா அப்ப மக்களுக்காக யார் துணையா நிக்கிறது? மக்களுக்காக வந்த ஆட்சி கார்பெண்டர்காரனுக்கு எங்கேயோ ஆந்திராக்காரனுக்கு போய் நீங்க துணையா நின்னா அப்ப நீங்க மக்களுக்கு வந்தீங்களா இல்ல கார்பெண்டர்காரனுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டீங்க. பேச்சுவார்த்தை வந்தாலும் தொடரும், நீங்க வரலானாலும் இந்த போராட்டம் தொடரும். நைட்டு மழை, இது 3வது மழை. அந்த மழையிலயும் நாங்க பர்தாவை பிடிச்சிட்டு மக்கள் யாருமே சிதறாம அந்தந்த இடத்துல அவங்கவுங்க நிக்கிறாங்க. உறுதியா நிக்கிறோம். மழை வந்தாலும் புயல் வந்தாலும் இடி வந்தாலும் நாங்க கலையிற மாதிரி இல்ல. கொரோனாவையே விரட்டின நாங்க, மக்களையே காப்பாத்தின நாங்க, இந்த மழை ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா ரிப்பன் பில்டிங்க கேட் எல்லாம் சாத்துறீங்க. எதுக்கு? உள்ள வந்து படுக்க கூடாதுன்ட்டு. ரெஸ்ட் ரூம் கொடுத்தோம் அப்படின்னு சுத்தி காட்டுறீங்க. ரெஸ்ட் ரூம் கொடுத்தது உங்களுடைய இதுவா? நீங்க கட்டுந்தா? எவனோ வெள்ளக்கார ஆட்சியில கட்டுந்து நாங்க ரெஸ்ட் ரூம் போனோம். நான் எங்க சென்னை எங்க ரிப்பன் பில்டிங்ல நாங்க போறோம். நீங்க அதை சுத்தி காட்டுறீங்க. 2000 ரூபாய் கொடுத்து பிரியாணி போட்டதை 10 வாட்டி சுத்தி காட்டுறீங்க. மு.க. ஸ்டாலின் ஐயா உங்க பக்கத்துல தேநீர் குடிச்சாரு, உட்கார்ந்து சாப்பிட்டாரு. யாருக்கு சாப்பிட்டா? நாங்க கேட்டோமா? பிரியாணி கேட்டோமா? டீ கேட்டோமா? இல்ல அந்த 2000 ரூபாய் பூச்சி பிடிச்ச அரிசியை கேட்டோமா? நாங்க கேட்கவே இல்லையா? நீங்களே தானே கொடுத்தீங்க. அது கூட உங்க வீட்டு பணம் இல்லைங்க. நாங்க கொடுக்குற வரி பணத்துல தான் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. சரி, பிரியாணி சாப்பிட்டீங்க, மழையில வந்து நடந்தீங்க, தேநீர் குடிச்சிங்க. அப்ப அதே மக்கள் தானே இப்போ இங்க உட்கார்ந்துருக்கோம். இப்ப ஏன் எங்களை சந்திக்க வரல? சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, உதயநிதி ஸ்டாலின் வரலாம்ல, அவரு வந்து எங்களை சந்திச்சு பேசலாம்ல, ஏன் வரமாட்டேன்றாரு? உலகமே போயிடுச்சு இந்த செய்தி. உங்களுக்கு போவாமலே இருக்கும். கல்மண் காரமா இருக்கிறீங்க. சேகர் பாபா வச்சு பேச வைக்கிறீங்க. அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது. நேரு எங்க போனாரு? நேரு வர சொல்லுங்க, நேரு பேச சொல்லுங்க. எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலும் தான் வராங்க, எல்லா வந்து தொழிற்சங்கத்திலும் தான் வராங்க. ஆனா நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்க? உங்க வாசல் முன்னாடி தான் நாங்க உட்கார்ந்து போராடி இருக்கோம். போறவங்க வரவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப ஏன் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை இல்ல? கடுமையா பேசுறீங்க, மிரட்டலுக்கு ஆளாவுறீங்க. கவுன்சிலரை விட்டு எங்களை மிரட்டுறீங்க. 5000 ரூபாய் தரேன் வாங்க, இல்லன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு அவங்களுக்கு பயந்தவங்களை கூட 5000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பணத்தை காட்டு மக்களை ஆசை காமிச்சா யாருமே இந்த மக்கள் போல. கொடுத்த வாக்குறுதியே நாங்க எப்போ கொடுத்தோம்னு சொன்ன ஆச்சு, அதுக்குள்ள போங்க, இதே ஊதியத்தை தருவாங்கன்னு இன்னும் நிச்சயம். கார்பெண்டர்காரன் எப்படி கொடுப்பான்? அவரு லாபம் இல்லாம நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? 23,000 ரூபாய் கொடுத்தா இங்க இருந்து 900 சில்லற அவருக்கு கான்ட்ராக்டுக்கு அக்ரிமெண்ட் போடணும். அது இல்லாம அப்படி எப்படியே கொடுப்பான்? 754 ரூபாய். நாங்க ஒன்னும் சும்மா ஒன்னும் வாங்கல. போராடி 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 உழைப்பை உரிமை இயக்கம் LTUC மாநில தலைவர் பாரதி தோழர் பாரதி அவங்க தான் எங்களுக்கு 4 நாள் உண்ணாநிலை இருந்து போராட்டம் பண்ணி இந்த சம்பளத்தை வாங்கணும். இதை எப்படி கான்ட்ராக்டுக்காரன் கொடுப்பான்? இந்த சம்பளத்தை கொடுக்க முடியாம தானே நீங்க ஆந்திராக்காரனை இறக்கி விட்டு சம்பளத்தை குறைச்சு கொடுக்குறீங்க. அப்ப இந்த சம்பளத்திலே கொடுக்குறேன், எல்லா சலுகையும் கொடுக்குறேன்றப்போ எங்களை NLM இருக்க விடுங்க. NLM பத்தி ஒரு வார்த்தை கூட அதுல இல்ல. ஒரு வார்த்தை கூட இல்ல. ராம்கியோ பேர் இருக்கு. ஆமா, ராம்கியும் எங்களை பத்தி நாங்க என்ன கோரிக்கை வச்சோம் அதை கோரிக்கை பண்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க கோரிக்கை வச்சா நாங்க எப்படி ஊத்துவோம்? அதுக்கா இங்க 12 நாள் நாங்க சோறு தண்ணி இல்லாம வீட்டுக்கு போகாம வீடு வாசல்ல பசங்க எல்லாம் பார்க்காம நீங்க கொடுத்த கோரிக்கைக்கு ஏஞ்சி எல்லாத்தையும் சுருட்டிக்கின்னு ஓடிட்டு உங்ககிட்ட நாங்க சேரணுமா? 15 வருஷம் உழைப்பு எங்களை ஏன் தொல்லை பண்றீங்க? எங்களை போராடு, உங்களால பதில் சொல்ல முடியல.
எங்களை பார்த்து பின்னாடி ஓடி போறீங்க. நீங்க எப்படி முன்ன வந்து பதில் சொல்லுங்க? நீங்க சொல்றதா இருந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போங்க. ஏன்னா அவருக்கு தெரியல எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. என்ன அமைச்சர் வந்து பேசக்கூடாது, நேரு வந்து எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த சங்கம் உழைப்பார் உரிமை இல்லைன்னா இந்நேரம் எங்களை தூக்கி போட்டு போலீஸ் அதிகாரிங்க தூக்கி எங்களை தெருவில் வீசியிருப்பாங்க. அவங்களால தான் இங்கே நிற்கிறோம். இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். எங்கள் உயிரே பிரிஞ்சாலும் சரி, என்னதான் போனாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, துப்பாக்கி எடுத்து சுட போறீங்களா? அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயிலில் வைக்க போறீங்களா? வைங்க, தாராளமாக நாங்கள் போற ரெடி. நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா எங்களுக்கு எங்கள் பக்கம் வாங்க. நீதி கேட்டு உட்கார்ந்த மாதிரி நியாயம் செய்யுங்க. அதுதான் உங்களுடைய வேலை. எங்களை மிரட்டுறதால உங்க வேலை கிடையாது. புரியுதுங்களா? இன்னும் 6 மாசம் தான் இருக்குது. 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு. பணி நிரந்தரம், NLM ஸ்டாப் இல்லை, இதே இதுல நாங்க போனோம். பணி நிரந்தரம் கூட நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோங்க. உங்ககிட்ட நாங்க பணி நிரந்தரம் கொடுத்த வாக்கம் மறந்துட்டீங்க. நாங்க எப்ப கொடுத்தோன்னு சொல்றீங்க. அப்ப நாங்க உங்ககிட்ட பணி நிரந்தரம் கேட்கறது தப்பு தான். நாங்க கொடுக்கறது இல்ல. ஆனா நீங்க கொடுத்த வாக்கு நீங்க மறந்துட்டீங்க. நாங்க கோர்ட்ல சந்திக்கிறோம். எங்களுக்கு இதே இதுல 31ஆம் தேதி எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த நிலையிலேயே எங்களை கொண்டு போய் சேருங்க. நாங்க இன்னைக்கு கொடுத்தா கூட அந்த நிலைமையில நாங்க போய் குப்பை வாரிட்டு நல்லா தூய்மையா பண்ணிட்டு கிளீனா பண்ணி கொடுத்துட்டு வரோம். 2 நாள்ல நாங்க முடிச்சு கொடுத்துடுவோம் அந்த வேலையை. எங்களால முடியும் அதை முடிக்க. ஆனா நீங்க தான் ஒத்து வர மாட்டேன்றீங்க. பொதுமக்களை காப்பாத்துறதுக்கு நாங்க இருக்கிறோம். பொதுமக்கள் கிட்ட கெட்ட பேருன்னா அரசியலுக்கு கெட்ட பேருன்னா அது உங்களால தான். அது எங்களாலன்னு ஒரு போதும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 நாள் சம்பளம் இல்லாம நாங்க போய் வேலை செய்யறோம்ட்டு உங்ககிட்ட மனு கொடுத்துட்டோம். எல்லார்கிட்டயும் மனு கொடுத்துட்டோம், பேசியும் பார்த்துட்டோம். நீங்க அதுக்கு ஒத்துக்கல. நீங்க அது சட்ட ரீதியா பேசுறீங்க. அவரு சேகர் பாபு எங்களை மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அதனால இனிமே பேச்சுவார்த்தையே இல்லைன்றாரு. அதை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். இது வரைக்கும் மறுபடியும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு இப்போதைக்கு வரைக்கும் கூட கூப்பிடல. மூலமாக எடுத்தவங்க எல்லாமே அவங்கள பணி நிரந்தரம் பண்ணிட்டோம் தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில். அதனால நீங்களும் பணிக்கு வாங்க. 20 லட்சம் மக்கள் நீங்க வேலை எடுத்தனால பாதிக்கப்படுறாங்க. அரசு கெட்ட பேர் ஏற்படுது. அதெல்லாம் கைவிட்டு வாங்க. உங்களுக்கு பணி பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. இந்த சலுகை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பணி யோசிக்கணும். இன்னைக்கு கூட இப்ப வந்து தொழிலாளி சம்பளம் இல்லாத வேலை செய்யறேன்னு சொன்னோம். ஏன் நீங்க ஒத்துக்கல? நீங்க அதையும் சம்பளமே வேணாம். நாங்க ஃப்ரீயாவே வந்து 5வது மண்டலம் 500 பேர் 6வது பேர் நாங்க வேலை செஞ்சு பொதுமக்கள் கோசம் நாங்க செய்யறோம். எங்களுக்கு வந்து சேலரியே வேணும் அப்படின்னு நாங்க ஒரு அறிக்கை கூட நாங்க விட்டோமே. அவங்க எதுவுமே காதல வாங்கல. பொதுமக்கள் பாதிப்பு இல்ல, பொதுமக்களும் பாதிக்கக்கூடாது. நாங்க செய்யறோம்னு சொன்னோம். எனக்கு கெட்ட பேர் வருதுன்னா அது உங்களாலதான் கெட்ட பேரு, எங்களால கிடையாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.